ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு செந்தில் டாக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மா இன்டி பங்காரம் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தான். இது எங்கள் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் டப்பிங்லேயே வந்து தேட்டர்லேயே வந்து ரிலீஸ் ஆனிச்சு. இது ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகுது, நம்மளே பார்த்துட்டேன். பட் அந்த ரிவ்யூவை ரொம்ப லேட்டாக தான் தரேன். இப்போது இனிமேல் நீங்கள் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தான் அந்த படத்தை வந்து பார்க்க முடியும். இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஜான்சி அந்த கேரக்டரில் தான் வந்து சமந்தா வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு பாஸ்ட் ஒன்று இருக்கும். அதுலேருந்து வெளிவந்து ஒரு சாதாரண வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொர்ணா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேரை மாற்றிக்கிட்டு ஒரு நார்மல் லைஃபுக்கு வந்துடுறாங்க. அந்த நார்மல் லைஃப்பில் இருக்கும்போது அவங்கள ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறார். அவருக்கு இவங்களோட பாஸ்ட்டு சுத்தமாக எதுவுமே தெரியாது. இப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அந்த டாக்டருடைய ஃபேமிலி வந்து கிராமத்தில் இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த மேரேஜில் வந்து பெரிய இஷ்டம் இல்லை. இப்போ அந்த 3 வருஷம் கழிச்சு இந்த டாக்டர்னுடைய தங்கைக்கு வந்து கல்யாணம் அப்படின்னோன்னா, இத சாக்கா வச்சு ஊருக்கு போனோம்னா, அவங்ககிட்ட கன்வின்ஸ் பண்ணி குடும்பத்தோட இணைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய மனைவியான சமந்தாவையும் அழைச்சிட்டு, இவரும் வந்து அங்க வந்து கிளம்பி போறார். இப்போ போனதுக்கப்புறம் அ சமந்தா வந்து அங்க இருக்கிறவங்களோட வந்து மிங்கிள் ஆகுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதே சமயம் சமந்தாவோட பாஸ்ட்லேருந்து சில மோசமான விஷயங்கள் அவள வந்து தொரத்த ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் அ இவருடைய அந்த மாமனார் வீடு இருக்கு இல்லையா? அங்க பொலிட்டிக்கலா சில பேர் வந்து அந்த குடும்பத்த வந்து நெருங்கவும் வந்து ட்ரை பண்றாங்க. இதுல இருந்தெல்லாம் அ எப்படி வந்து அந்த குடும்பத்த வந்து சமந்தா காப்பாத்துனாங்க? இவங்களோட பாஸ்ட் தெரிஞ்சுதா? தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குடும்பம் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு? அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய மொத்த கதை. இந்த படத்தினுடைய டெம்ப்ளேட் வந்து ஒரு சூப்பரான டெம்ப்ளேட். ஏன்னா, ஒரு மோசமான பாஸ்ட் அத மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பெண், அது ஒரு பாஸ்ட் தெரிஞ்சா என்ன ஆகும்? இல்லன்னா அந்த பாஸ்ட்னால இப்ப கரண்ட்ல இருக்கிறவரோட ஃபேமிலிக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னா, சால்ட்ன்னு ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கும். ஆஞ்சலினா ஜோலி ஆக்ட் பண்ணி. ரொம்ப சூப்பரான படம். பெரிய ஹிட்டான படம். பார்க்கல அப்படின்னா, கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. தமிழ்லயே அந்த படம் வந்து கிடைக்கும். அந்த டெம்ப்ளேட்ல பண்ண ஒரு இந்தியன் ஃபிலிம் தான். படத்தினுடைய பலம் அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் தான். ஆ இதனுடைய ட்ரெய்லர் பார்த்த உடனே, பிளாஸ்ட்லாம் இப்போ ஒரு படம் வந்தது இல்லையா? அர்ஜுன் வச்சு. அந்த மாரி ஒரு பெரிய படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எதிர்பார்ப்போட அந்த படத்த பார்த்தேன். பட் ஆ அந்த ட்ரெய்லர் குடுத்த இம்பாக்ட்ட இது பெரிய அளவுல எனக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணல. ஏன் அப்படின்னா, இதனுடைய திரைக்கதை தான். இந்த விஷயம் வந்து நமக்கு வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போதே இந்த விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. இந்த மாரி இருக்கு அப்படின்ட்டு. இதுக்கு மேல அதில இன்ட்ரஸ்டிங்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெருசா எதுவுமே சொல்லப்படல. இதில நல்லா இருந்துச்சு, இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா, இதில இருக்கிற ஆக்ஷன் பிளாக்ஸ். முக்கியமா வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு பஸ்ஸில வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கும். சமந்தாவ ஏற்கனவே இந்த மாரி ஒரு கேரக்டர்ல வந்து ஃபேமிலி மேன்ல இன்னும் சில படங்கள்ல வந்து பார்த்துட்டோம். அ அதனால வந்து நமக்கு அது நம்பும்படியாவே தான் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம கிளைமாக்ஸ்ல ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் ஒண்ணு வரும். அதுவும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த பஸ் ஆக்ஷன் சீக்வென்ஸ்லயும், இந்த கிளைமாக்ஸ்லயும் நம்மளால அது எமோஷனலா கொஞ்சம் வந்து கனெக்ட் ஆக முடிஞ்சது. அதனால அது ரொம்பவே சூப்பரா வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அங்கங்க டயலாக்ஸ் வந்து ரொம்ப அழகா இருந்தது. முக்கியமா வந்து இவங்கள பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம், அ அவங்க மாமனார் என்ன சொல்வாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் மொத்த குடும்பமே வந்து பயப்படும். அப்போ அவர் சொல்ற ஒரு டயலாக். எனக்கு ரொம்பவே அது பிடிச்சிருந்தது. வீட்டுக்கு வர்ற மருமக வந்து மகாலட்சுமியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. காளியா கூட இருக்கலாம் அப்படிம்பாரு. சூப்பரா இருந்தது. அந்த கேரக்டருக்கு, சிச்சுவேஷனுக்கு அந்த இடத்துல. அதே மாரி இந்த சமந்தாக்கு ஃப்ரெண்டா வரக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரும் வந்து ஒரு அங்கங்க வந்து கொஞ்சம் ரிலீஃபா குடுக்கறது அந்த ஒரு கேரக்டர் தான். மத்தபடி அ மீதி எல்லா இடமுமே வந்து ரொம்ப அ அ வேகா அ ஒரு மாரி பெருசா நகராம, இல்ல கிளீஷேவா அந்த மாரியா தான் இருந்தது. முக்கியமா வந்து இவங்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபிளாஷ்பேக். அது பெருசா வந்து எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகல. அந்த அளவுக்கு பிரமாதமாவும் அது இல்ல. அப்புறம் அந்த ஃபிளாஷ்பேக்கு அந்த அந்த அவங்களுடைய பின்புலத்திலேருந்து வரக்கூடிய ஒரு மெயின் வில்லன். அந்த கேரக்டரும் வந்து பெருசா ஒட்டவே இல்ல. இந்த மாரி வந்து மொத்த அ அ படத்துலயுமே வந்து நெறைய சீன்ஸும், சீக்வென்ஸும் வந்து ரொம்பவே லேகியா, வேகா இருக்கிறது தான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலவீனமா எனக்கு வந்து பட்டுச்சு. அ ரொம்பவே வந்து ஒரு அ பிலோ ஆவரேஜான படம் தான் இது. ஓடிடில வந்ததுக்கப்புறம் விருப்பம் இருந்தா ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணுங்க. இது தமிழ் டப்பிங்லேயே வந்து அவைலபிளா இருக்கு. மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். டில் தென் பாய்.